நெக்ஸ்ட்டு குடியரசுத் தலைவரின் இல்லம். எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான், புதுதில்லியில் உள்ள ராஷ்டிரபதி பவன் தான் குடியரசுத் தலைவரின் இல்லம். எகெயின் 2 இல்லம் உள்ளது. எங்கெங்கன்னா என்னென்னா, சிம்லாவில் உள்ள ரிட்ரீட் கட்டிடம் மற்றும் ஹைதராபாத்தில் உள்ள ராஷ்டிரபதி நிலையம் என்னென்னா மேலே ஒன்று கீழே ஒன்று. சிம்லாவில் உள்ள ரிட்ரீட் கட்டிடம் மற்றும் ஹைதராபாத்தில் உள்ள ராஷ்டிரபதி நிலையம் இவைகளில் ஒன்று வடக்கிலும் மற்றொன்று தெற்கிலும் அமைந்துள்ளது. அதான் நார்த்தில் ஒன்று சவுத்தில் ஒன்று வச்சுருக்காங்க. ஒரு நாட்டின் ஒற்றுமையும் மக்களின் பல்வேறுபட்ட கலாச்சாரத்தின் ஒற்றுமையையும் பறைசாற்றுகிறது. ஃபஸ்ட்டு என்னென்னா எங்கெங்கே இருக்குது, புதுதில்லியில் உள்ள ராஷ்டிரபதி பவன் நம்மளுக்கு தெரிஞ்சது ஒன்று, நார்த்தில் ஒன்று சிம்லாவில் உள்ள ரிட்ரீட் கட்டிடம், சவுத்தில் ஹைதராபாத்தில் உள்ள ராஷ்டிரபதி நிலையம். குடியரசுத் தலைவரின் தேர்தல் ஒற்றை மாற்று வாக்கு மூலம் விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தின்படி வாக்காளர் குழுமத்தால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். எப்படி? ஒற்றை மாற்று வாக்கு மூலம். வாக்காளர் குழுமம் என்பது என்னென்னா, மாநிலங்களவை மற்றும் மக்களவையின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். நல்லா படிங்க, தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்பட்ட உறுப்பினர் கிடையாது. மாநிலங்களவை மற்றும் மக்களவையின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். அனைத்து மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள், தேசிய தலைநகர் டெல்லி மற்றும் புதுச்சேரியின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் ஆகியோரை உள்ளடக்கியதாகும். குடியரசுத் தலைவர் யார் நியமனம் செய்கிறாங்க? உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தான் பதவியேற்பு செய்கிறாரு. இவரோட பதவிக்காலம் 5 ஆண்டுகள். அவர் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட தகுதி உடையவர் ஆவார்.